Hello friends, welcome back to latestsinthanaigal channel. இன்னைக்கு இந்த வீடியோல 30 days spoken English day 1 பார்க்க போறோம். Day 1ல எப்படி ஒரு simple sentence நம்ம ஓனா மேக் பண்றது. இந்த வீடியோ முழுக்க பிகினர்ஸ்க்காக மட்டும்தான். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா எளிமையான முறையில இந்த வீடியோவோட எண்ட்ல 10 to 15 sentences கோர்வையா உங்களால பேச முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். நான் சாப்பிடுகிறேன். நான் சாப்பிடுகிறேன் அப்படிங்கிறது ஒரு சாதாரண வாக்கியம். நான் சாப்பிடுகிறேன். இந்த சென்டென்ஸ்க்கு நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்வோம்? ஐ ஈட். கரெக்டா? ஐ ஈட் அப்படின்னா நான் சாப்பிடுகிறேன். இந்த சென்டென்ஸ்ல ரெண்டு வேர்ட்ஸ் தான் இருக்குது. ஒன்னு ஐ, இன்னொன்னு ஈட். இந்த ரெண்டு வேர்ட்ஸும் சேர்ந்து ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுது. ஒரு சிம்பிள் சென்டென்ஸ், நான் சாப்பிடுகிறேன். இதுல ஐங்கிறது என்னது? சப்ஜெக்ட். ஈட் அப்படிங்கிறது வெர்ப். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும்னா சப்ஜெக்டும் தெரிஞ்சிருக்கணும், வெர்பும் தெரிஞ்சிருக்கணும். சப்ஜெக்ட்னா என்னது? நம்ம யார பத்தி பேசுறோம், எதை பத்தி பேசுறோம், அந்த யார், எது, அதுதான் என்னது? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் ஒரு பர்சனா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு பிளேஸா இருக்கலாம். சப்ஜெக்ட் எப்பவுமே சென்டென்ஸோட பிகினிங்ல வரும். சப்ஜெக்டுக்கு அடுத்து வரக்கூடியது வெர்ப். வெர்ப்னா என்னது? தமிழ்ல வினைச்சொல் அப்படிம்போம். வினைச்சொல்னா ஆக்ஷன், செயலை குறிக்கும் சொல் தான் என்னது? வினைச்சொல். நம்ம இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னாலே நம்ம மைண்ட்ல திங்க் பண்ண வேண்டியது என்னன்னா, யார பத்தி பேசுறோம், எதை பத்தி பேசுறோம், அப்புறம் அங்க என்ன ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு, நம்ம இப்ப பேசக்கூடிய விஷயத்துல என்ன ஆக்ஷன் இருக்குது, அந்த ஆக்ஷனுக்கு என்ன வெர்ப் போடணும். இந்த ரெண்டும் தெரிஞ்சா போதும், நம்ம ஈஸியா எவ்வளோ சென்டென்சஸ்னாலும் மேக் பண்ணலாம். பிகினர்ஸ் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது கிராமர் மிஸ்டேக் கிராமர் மிஸ்டேக் என்ன வந்தாலும், பட் சப்ஜெக்டும் வெர்பும் நீங்க கரெக்டா கம்யூனிகேட் பண்றீங்க, தைரியமா கம்யூனிகேட் பண்றீங்க அப்படின்னா உங்ககிட்ட பேசுறவங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறத ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்க கூட அவங்களும் ஈஸியா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. சப்ஜெக்ட்ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஐ, யூ, ஹி, ஷி, இட், வி, தே, இவ்வளவுதான் சப்ஜெக்ட். இத சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கேட்கும் போது ஏதோ கிராமட்டிக்கலா போன மாதிரி இருக்கும். நீங்க சிம்பிளா சப்ஜெக்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா மீனிங் பார்க்கலாம். ஐனா நான், ஐனா நான். ஆனா அது தவிர எனக்கு, என்னிடம் அப்படி சொல்லும் போது நம்ம ஐ வச்சுதான் சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் யூ. யூனா நீ, நீங்கள், உங்களுக்கு, உனக்கு, உன்னிடம், உங்களிடம். ஹீனா அவர், அவன், அவனுக்கு, அவருக்கு, அவனிடம், அவரிடம். ஷீனா அவள், அவளுக்கு, அவளிடம். அவளிடம் ஒரு கார் இருக்குது, அவகிட்ட ஒரு கார் இருக்கு. எப்படி சொல்வீங்க? she has a car. ஷீன் தானே ஸ்டார்ட் பண்றீங்க. அப்ப ஷீனா அவள்ங்கிறதையும் குறிக்கும், அவளிடம் அப்படிங்கிறதுக்கும் ஷீ தான் யூஸ் பண்ணணும். இட் அது, இது, அதுக்கு, இதுக்கு, அதுகிட்ட, இது கிட்ட, அதுக்கு வால் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம். சோ அப்ப அதுக்குன்னு வரக்கூடிய இடத்துல கூட நீங்க இட் தான் போடணும். பேட், அனிமல்ஸ், பிளேசஸ். நெக்ஸ்ட் ஒன் வி. வீணா நாம், நாங்கள், நமக்கு, எங்களுக்கு, நம்மிடம், எங்களிடம். தே அவர்கள், அவைகள், அவர்களுக்கு, அவைகளுக்கு, அவர்களிடம், அவைகளிடம், ப்ளூரல் ஃபார்ம். தே யூஸ் பண்ணணும். அவைகள் அப்படிங்கறது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா தே ஆர் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவைகள்லாம் விலங்குகள். அப்போ அவைகளுக்கு நம்ம தே தான் யூஸ் பண்ணணும். இந்த சப்ஜெக்ட்ல நல்ல தரவா இருந்துக்கோங்க, அதோட மீனிங்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம எக்ஸாம்பிள்ஸும் பார்க்க போறோம், எக்ஸசைஸும் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் 1, அவள் என் தோழி. இதுல அந்த சப்ஜெக்ட மட்டும் பாருங்க, ரிமைனிங் உள்ளத பார்க்காதீங்க. அவள், அவளுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஷீ தானே யூஸ் பண்ணணும். ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் ஒன், அது என் நாய். அது வந்திருக்கு, அப்ப நம்ம என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும்? இட் யூஸ் பண்ணணும். இட் இஸ் மை டாக். அவருக்கு பதில் தெரியும். அவருக்கு அப்படின்னா நம்ம என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும்? ஹீ. ஹீனா அவர், அவருக்கு, அவரிடம் அப்படிலாம். அப்போ அவருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும்? ஹீ. ஹீ நோஸ் தி ஆன்சர். நான் உங்களை பிறகு சந்திக்கிறேன். நான்கு என்ன யூஸ் பண்ணணும்? ஐ யூஸ் பண்ணணும். ஐ வில் மீட் யூ லேட்டர்.
என்னிடம் ஒரு பேனா இருக்கிறது. என்னிடம் அப்ப என்ன யூஸ் பண்ணணும்? ஐ யூஸ் பண்ணணும். ஐயோட மீனிங் என்னெல்லாம் வரும்? நான், எனக்கு, என்னிடம். இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருந்தா நம்ம ஐ தானே யூஸ் பண்ணணும். அப்போ ஐ ஹாவ் அ பென். ஐ ஹாவ் அ பென். இப்போ சப்ஜெக்ட்ல எல்லாரும் கிளியரா இருக்கீங்களா? புரிஞ்சுதா? இப்ப நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாமா? எக்ஸசைஸ்க்கு நீங்க தான் திங்க் பண்ணி சொல்ல போறீங்க. எக்ஸசைஸ்ல 5 சென்டென்சஸ் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் இங்க கொடுத்திருக்காங்க. அவர் ஜூஸ் குடிக்கிறார். அவருக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும்? he drinks juice. நீங்க வந்து ஃபுல் சென்டென்ஸுக்கும் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம இப்ப சப்ஜெக்ட் தானே ரீட் பண்ணிட்டு வரோம். சோ அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேர்டுக்கு என்ன சப்ஜெக்ட் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணணும் அது மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். அவள் சீக்கிரம் எழுகிறாள். அவளுக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும்? she wakes up early. நாங்கள் கடற்கரைக்கு செல்கிறோம். நாங்கள் அப்ப என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும்? we go to the beach. அவர்கள் ஆங்கிலம் பேசுகிறார்கள். அவர்களுக்கு என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும்? they speak English. அதற்கு வால் உண்டு. ஒரு அனிமலை பத்தி பேசுறோம். அதற்கு அப்ப என்ன சப்ஜெக்ட் வரும்? கண்டுபிடிச்சிட்டீங்களா? கரெக்ட். இட் ஹாஸ் a tail. இட் ஹாஸ் a tail. இட்னா அது, இது, அதற்கு, இதற்கு, அதுகிட்ட, இதுகிட்ட, இப்படி எல்லாத்துக்கும் நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்? இட் தான் சப்ஜெக்டா யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்ப நம்ம வேர்ப் பார்க்கலாமா? வேர்ப் ஆல்ரெடி தெரியும். ஆக்ஷன் ஒரு செயலை குறிக்கும் சொல் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆக்ஷனை நம்ம டிஃப்ரெண்டா எடுத்துக்கலாம். பிசிக்கல் ஆக்ஷன், மென்டல் ஆக்ஷன், நம்ம திங்க் பண்றோம், அது கூட ஒரு செயல் தான். தேர்ட் ஒன் பாருங்க, ஸ்டேட் ஆஃப் பீயிங், இருக்கிறது. தேர்ட் ஒன் பாருங்க, ஸ்டேட் ஆஃப் பீயிங், இருத்தல் நிலையை குறிக்கிறது. ஒரு பொருள் இருக்குது, ஒரு பொருள் தெரியுது அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த வேர்ப்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். பி, எக்ஸிஸ்ட், அப்பியர், இந்த மாதிரி வேர்ப்ஸ்லாம். இப்படி நம்ம எல்லா வேர்ப்ஸும் லேர்ன் பண்ணணுமா அப்படின்னா இல்லவே இல்ல. வேர்ப்ஸ் பாத்தீங்கன்னா மோர் தென் 2000 வேர்ப்ஸ் இருக்குது. ஆனா நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு தேவைப்படும் வேர்ப்ஸ் மொத்தமே 100 வேர்ப்ஸ் தான். சோ நம்ம இப்போ பிகினர் ஸ்டேஜ்ல இருக்கும்போது 100 வேர்ப்ஸ் தெரிஞ்சாலே போதும், நம்ம ஈஸியா கம்யூனிகேட் பண்ணலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம அடிக்கடி பேச தேவைப்படக்கூடிய வேர்ப்ஸ் தான் இருக்குது. பிகினர் ஸ்டேஜ்ல இருக்கும்போது இந்த 100 வேர்ப்ஸ் நமக்கு போதும், தாராளமாக போதும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், விரும்பு அல்லது வேண்டும். எனக்கு ஒரு பொருள் வேணும், நான் இதை விரும்புறேன் அப்படின்லாம் சொல்றதுக்கு நம்ம வந்து வாண்ட் யூஸ் பண்ணணும். வாண்ட். நெக்ஸ்ட் ஒன், பார்க்கிறதுக்கு லுக். பயன்படுத்த, ஒரு பொருள் பயன்படுது அப்படின்னா அதுக்கு யூஸ். கண்டுபிடி, ஃபைண்ட். கொடு, கிவ். சொல், டெல். வேலை பார்த்தல், ஒர்க். துப்பு, ஸ்பிட். சிந்து, கொட்டு, ஒரு பொருள் கொட்டிட்டு சிந்திட்டு அந்த மாதிரிலாம் சிந்துதல் அப்படிங்கிறதுக்கு ஸ்பில் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணணும். அழை, கால் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு கால். முயற்சி செய், ட்ரை. கேள், ஆஸ்க். தேவை, நீட். உணர்தல், ஃபீல். ஆக, நான் டீச்சராக விரும்புகிறேன். ஆக அப்படிங்கிறதுக்கு பிகம். விடு, விற்று, கிளம்பு, புறப்படு அப்படிலாம் சொல்றதுக்கு லீவ். உருவாக்கு, மேக். தெரிவது, நோ. ஓடு, ரன். நினை, யோசி, திங்க். எடு, டேக். பார், சி. வா, கம். நட, வாக். இரு, பி. வைத்திரு, ஹாவ். செய், டூ. சொல்றதுக்கு சேனு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஆல்ரெடி நம்ம டெல் பார்த்தோம்ல, இப்போ வந்து சேனாலும் சொல்றதுதான். போ, கோ. குடி, ட்ரிங்க். பெரு, கெட். சாப்பிடு, ஈட். வேர்ப்ஸ்ல மேக், ஹாவ், கெட்லாம் காமனா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இப்ப சாப்பிடுறதுக்கு ஈட், ஆனா ஹாவ் டின்னர்னு சொல்லுவோம். ஹாவ்னாலும் அந்த இடத்துல என்னதான் மீனிங் கொடுக்குது? சாப்பிடு, டின்னர் சாப்பிடு. சோ இந்த மாதிரியும் இருக்குது. பட் அப்ரோப்ரியேட் மீனிங் வந்து சாப்பிடுறதுக்கு ஈட். வைத்தல், போடுதல், புட். அர்த்தப்படுதல், மீன். வை, வைத்தல், கீப்பும் யூஸ் பண்ணிக்கலாம், புட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அனுமதிக்க, அனுமதி, அலோ பண்றதுக்கு லெட். தொடங்க, பிகின். தெரியுது, சீன். உதவி செய், ஹெல்ப். பேசு, டாக்.
திரும்பு அப்படிங்கிறதுக்கு ட்ரான் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ட்ரான்ங்கிறது verb. தொடங்கு ஸ்டார்ட், பிகினும் யூஸ் பண்ணலாம், ஸ்டார்ட்டும் யூஸ் பண்ணலாம். அனுப்பு சென்ட், காட்டு ஷோ, கேட்க ஹியர், விளையாடு பிளே, அடையாளம் கண்டுகொள், அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு அப்படிலாம் கேட்போம். ரெகனைஸ், நகரு அப்படின்னு சொல்றதுக்கு மூவ். பிடிக்கும், எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த இடத்துல என்ன verb யூஸ் பண்ணணும்? லைக். வால் லிவ், நம்பு பிலீவ், பிடி ஹோல்ட், கொண்டு வா பிரிங், நடக்குது ஹேப்பன், நில் ஸ்டாண்ட், எழுது ரைட், வழங்கு ப்ரொவைட், உட்கார் சிட், நிறுத்து ஸ்டாப், தொலைத்தல் லூஸ், செலுத்து பே, சந்திக்க மீட், உள்ளடக்கு இன்க்ளூட், தொடர் கண்டினியூ, அமை ஒரு இடத்தை அமைக்கிறது செட், கற்றல் லேர்ன், மாற்று சேஞ்ச், வழிநடத்து லீட், புரிந்துகொள் அண்டர்ஸ்டாண்ட், பார் வாட்ச், பின்பற்று ஃபாலோ, தூங்கு ஸ்லீப், உருவாக்கு கிரியேட், பேசு ஸ்பீக், வாசி ரீட், அனுமதி அலோ, சேர் ஆட், செலவு ஸ்பெண்ட், மூடு க்ளோஸ், திற ஓப்பன், முடி ஃபினிஷ், வெற்றி பெறு வின், வழங்கு ஆஃபர், நினைவில் கொள் ரிமெம்பர், அன்பு செய்தல் லவ், கருதுதல் கன்சிடர், தோன்றுதல் அப்பியர், வாங்கு பை, காத்திரு வெயிட், பரிமாறு சர்வ், பற ஃப்ளை, அனுப்புங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சமைத்தல், சமைத்தலுக்கு நம்ம என்ன verb யூஸ் பண்ணணும்? குக். சி ஓகே குக். எதிர்பார்த்தல் எக்ஸ்பெக்ட், கட்டுதல் பில்ட், தங்குதல் ஸ்டே, விழுதல் ஃபால், வெட்டு கட், குளித்தல் ஷவர், ஆடை அணிதல் ட்ரெஸ், விழித்தெழு எழுந்திரு அப்படின்னு சொல்றதுக்கு வேக்கப் அல்லது கெட்டப் சொல்லலாம். இது வந்து ஃப்ரேசல் verb. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலா நம்ம 100 verbs கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த verbs கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஃப்ரீக்வெண்டா அடிக்கடி இந்த verbs யூஸ் பண்ணியே நம்ம ஈஸியா கம்யூனிகேட் பண்ணலாம். இப்போ நம்ம சென்டென்சஸ் மேக் பண்ண போறோம். சப்ஜெக்டும் நமக்கு தெரியும், verbsம் தெரியும். ஸோ எப்படி சென்டென்சஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் சிம்பிள் சென்டென்சஸ்க்கு. நான் எழுகிறேன், ஐ வேக் அப், ஐ வேக் அப். நான் நடக்கிறேன், ஐ வாக், ஐ வாக். நான் குளிக்கிறேன், ஐ ஷவர், ஐ ஷவர். இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். சப்ஜெக்ட் பிளஸ் verb தான் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், நான் வாசிக்கிறேன். எப்படி நம்ம சொல்லணும்? நான் அப்படிங்கிறதுக்கு என்ன சப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணணும்? கரெக்ட், ஐ. வாசிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு verb read, I read. நம்பர் 2, நான் ஆடை அணிகிறேன், ஆடை அணிதல் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன verb பார்த்தோம்? dress, I dress. அவ்வளவுதான். நம்பர் 3, நான் துலக்குகிறேன், நான் பல் துலக்குகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் துலக்குகிறேனுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்? I brush, I brush. இங்கிலீஷ்ல நம்ம பேசணும் அப்படின்னாலே சப்ஜெக்டும் வேர்பும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம ஃபர்தரா லேர்ன் பண்ணக்கூடியது எல்லாமே. ஸோ இந்த சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் எங்க மோஸ்டா யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்வியூ போகும்போது டெய்லி ரொட்டீன், சே சம்திங் அபவுட் யுவர் டெய்லி ரொட்டீன் அப்படின்னு கேட்கலாம். அவங்க எதுக்காக இந்த கொஸ்டின் கேட்கறாங்க? நம்மளோட கம்யூனிகேஷனை செக் பண்றாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் அண்ட் வேர்பை மட்டுமே யூஸ் பண்ணி டெய்லி ரொட்டீன் சென்டென்சஸ் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் 1, நான் காலை 6 மணிக்கு எழுகிறேன். நான் எழுகிறேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லணும்? ஐ வேக் அப். நான் காலை 6 மணிக்கு எழுகிறேன். எப்பவுமே டைம்க்கு முன்னாடி அட் யூஸ் பண்ணணும். காலை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஏஎம் யூஸ் பண்ணணும். நான் காலை 6 மணிக்கு எழுகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஈஸியா நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணிட்டோமா? ஐ வேக் அப் அட் 6 AM. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், நான் காலை 6:15 மணிக்கு நடக்கிறேன். இந்த
டைம்க்கு முன்னாடி எப்பவுமே என்ன போடணும்? அட் போடணும். காலையில அப்படிங்கும்போது ஏஎம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ சென்டென்ஸ் என்ன? ஐ வாக் அட் 6:15 AM. நான் காலை 6:45 மணிக்கு குளிக்கிறேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? வெரி குட். ஐ ஷவர் at 6:45 AM. I shower at 6:45 AM. நான் காலை 7 மணிக்கு ஆடை அணிகிறேன். I dress at 7 AM. I dress at 7 AM. நான் காலை 7:15 மணிக்கு வேலைக்காக புறப்படுகிறேன். கிளம்புறேன், புறப்படுறேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம என்ன verb யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்? லீவ். லீவ். இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்டும் வேர்பும் என்னன்னு பாருங்க. நான் புறப்படுகிறேன். அப்ப அதுக்கு எப்படி சொல்வீங்க? ஐ லீவ். ஐ லீவ் ஃபார் ஒர்க் at 7:15 AM. நான் காலை 7:45 மணிக்கு வேலைக்கு வருகிறேன். வருதலுக்கு நம்ம அரைவ் அப்படிங்கிற வேர்பு யூஸ் பண்ணலாம். இந்த சென்டென்ஸ்ல நம்ம அரைவ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் வருகிறேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லணும்? ஐ அரைவ். ரிமைனிங் ஐ அரைவ் அட் ஒர்க் at 7:45 AM. நான் காலை 7:45 மணிக்கு வேலைக்கு வருகிறேன். ஐ அரைவ் அட் ஒர்க் at 7:45 AM. நான் மாலை 5 மணிக்கு வீட்டிற்கு செல்கிறேன். I go home at 5 PM. I go home at 5 PM. நீங்க இந்த சென்டென்சஸ்லாம் சப்ஜெக்டும் வேர்பும் உங்களுக்கு சொல்ல தெரியுதா அப்படிங்கறத பார்த்தாலே போதும். ரிமைனிங்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபர்தரா லேர்ன் பண்ணும்போது நம்ம கத்துப்போம். இரவு உணவிற்கு முன் தொலைக்காட்சியில் செய்திகளை பார்க்கிறேன். டின்னருக்கு முன்னாடி நான் டிவில நியூஸ் பார்க்கிறேன். எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும்? நான் பார்க்கிறேன். நான் அப்படிங்கிறதுக்கு ஐ யூஸ் பண்ணணும். பார்க்கிறேன், டிவி பார்க்கிறேன் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வாட்ச் யூஸ் பண்ணணும். ஐ வாட்ச் த நியூஸ் ஆன் டிவி பிஃபோர் டின்னர். ஐ வாட்ச் த நியூஸ் ஆன் டிவி பிஃபோர் டின்னர். நான் இரவு உணவு 7 மணிக்கு சாப்பிடுகிறேன். நான் சாப்பிடுகிறேன். என்ன சென்டென்ஸ்? ஐ ஈட். I eat dinner at 7 PM. I eat dinner at 7 PM. நான் இரவு 10 மணிக்கு படுக்கைக்கு செல்கிறேன். நான் செல்கிறேன். I go. I go to bed at 10 PM. I go to bed at 10 PM. Okay friends, spoken English course day 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சப்ஜெக்ட் வேர்ப் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ் மேக் பண்ணலாம்? நீங்க உங்களோட டெய்லி ரொட்டீன் என்ன? சப்ஜெக்ட் வேர்ப் டைம் தெரிஞ்சா போதும். டைம்க்கு முன்னாடி அட் யூஸ் பண்ணி நமக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா சென்டென்சஸ் மேக் பண்ணலாம். உங்களோட டெய்லி ரொட்டீன் என்ன அப்படிங்கறத காமெண்ட் பாக்ஸ்ல 8 to 10 சென்டென்சஸ் இருக்கிற மாதிரி லீவ் பண்ணுங்க. டே 2ல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.